சரித்திர நாயகன் இயேசு. இறைவனாகிய இயேசு கிறிஸ்து மனிதனாக இவ்வுலகில் பிறந்து ஏறக்குறைய 30 வருடங்களின் பின் 3.5 வருட காலம் பாலஸ்தீனாவில் ஊழியம் செய்து கடைசியில் சிலுவையில் அறையப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் மரணத்திலிருந்து உயிர் தெழுந்து மறுபடியுமாக பரலோகத்திற்கு சென்றார் என்பதே கிறிஸ்தவ மார்க்கத்தின் அடிப்படை உபதேசம். அண்மை காலங்களில் அச்சத்தியம் மறுக்கப்பட்டு வருகிறது. ஆதி கிறிஸ்தவ விசுவாசிகளின் விசுவாசத்தில் உருவான ஒரு புராண தெய்வமே இயேசு கிறிஸ்து எனவும் பற்பல கருத்துகள் இன்றைய உலகில் வேகமாக பரவி வருகிறது. இது கிறிஸ்தவத்தின் மூல உபதேசத்தை குழப்பும் வேத புரட்டர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கும் கள்ள போதகர்களுக்கும் சார்பான ஒரு கருத்தாயுள்ளது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மானிட சரித்திரத்தில் வாழ்ந்தவர். நம் மார்க்க நூலக வேதாகமத்தில் சித்தரிக்கப்பட்டிருக்கும் அவருடைய வாழ்க்கை நிஜமானது என்பதற்கான ஆதாரங்களை அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் உள்ளது. உண்மையில் இவ்வுலகத்தில் வாழ்ந்த மனிதர்களுள் இயேசு கிறிஸ்து மட்டுமே வித்தியாசமான ஒரு நபராகவும் பலரது விமர்சனங்களுக்கு இலக்காகவும் இருக்கின்றார். எனினும் இறைவனாகிய அவர் இவ்வுலகுக்கு வந்த சம்பவம் இவ்வுலகின் சரித்திரத்தையே கிமு கிபி என 2ஆக பிரித்துவிட்டது. உலக சரித்திரத்தில் அவரை பற்றியே அன்றி வேறொருவரை பற்றியும் அதிகமான புத்தகங்கள் இதுவரை எழுதப்படவில்லை. உலகம் முழுவதும் அவருடைய பெயர் பரவி உள்ளது. இன்றைய உலக ஜனத்தொகையில் 30% அதிகமானோர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும் மக்களாகவே இருக்கின்றனர். எனவே இயேசு கிறிஸ்து ஒரு சரித்திர நபர். அவர் ஒரு புராண தெய்வம் அல்ல என்பது உண்மை. இயேசு கிறிஸ்துவை பற்றி குறிப்புகள் மானிட கற்பனைகளில் உருவாகிய கதைகளிலும் காவியங்களிலும் அல்ல, மாறாக உண்மை சம்பவங்களை கொண்ட உலக சரித்திர புத்தகங்களிலேயே இருக்கிறது. இயேசு கிறிஸ்து உண்மையிலேயே இவ்வுலகத்தில் வாழ்ந்ததினாலேயே புரதான சரித்திர ஆசிரியர்களின் குறிப்புகளில் அவரை பற்றி எழுதப்பட்டுள்ளது. இயேசு கிறிஸ்துவை பற்றி அநேக விஷயங்கள் வேதாகமத்தில் உள்ள சுவிசேஷ புஸ்தகங்களினாலேயே நாம் அறிந்து கொள்கிறோம். சரித்திர ஆசிரியர்களின் குறிப்புகளில் ஒரு சில மட்டுமே இயேசு கிறிஸ்துவை பற்றி நமக்கு அறிய தந்ததினாலும் அவர் உண்மையிலேயே இவ்வுலகத்தில் வாழ்ந்த ஒரு சரித்திர நபர் என்பதற்கான போதுமான ஆதாரம் உள்ளது. சரித்திர ஆசிரியர்களின் குறிப்புகளை நாம் 2ஆக பிரிக்கலாம். முதலாவது ரோம சாம்ராஜ்யத்தின் சரித்திர குறிப்புகளும் மற்றது யூத சமுதாயத்தின் சரித்திர குறிப்புகளும். இவற்றில் இயேசு கிறிஸ்துவை பற்றி குறிப்பிட்டு உள்ளவைகளை அறிந்திருந்தால் இயேசு கிறிஸ்து ஒரு சரித்திர நபர் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளலாம். ரோம சாம்ராஜ்ய சரித்திர குறிப்புகள். இயேசு கிறிஸ்து இவ்வுலகில் வாழ்ந்த காலத்தில் அவர் வாழ்ந்த பாலஸ்தீன தேசம் ரோம சாம்ராஜ்யத்தின் ஆளுகையின் கீழ் இருந்தது. எனவே ரோம சாம்ராஜ்ய வரலாற்று ஆசிரியர்களுடைய சரித்திர குறிப்புகளில் இயேசு கிறிஸ்துவை பற்றி எழுதப்பட்டு இருக்க வேண்டும் என நாம் எண்ணுவது இயற்கையே. எனினும் ரோம சாம்ராஜ்ய சரித்திர நூல்களில் இயேசு கிறிஸ்துவை பற்றி ஒரு சில குறிப்புகள் மட்டுமே உள்ளன. இதற்கு காரணம் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த பாலஸ்தீன தேச பிரதான ரோம சாம்ராஜ்யத்தில் சிரியாவின் ஒரு சிறு பகுதியாக இருந்ததோடு இயேசு கிறிஸ்துவின் வாழ்வு சம்பவங்கள் இடம்பெற்ற யூதேயா கலிலேயா என்பது அக்காலத்தில் பிரபலம் உள்ளதாய் இல்லை. அத்தோடு இப்பிரதேசங்களில் வாழ்ந்த யூதர்கள் ரோம சாம்ராஜ்ய அரசியலில் முக்கியத்துவம் பெறாத சிறுபான்மையினராய் இருந்தனர். எனவே யூதர்கள் மத்தியில் வாழ்ந்த இயேசு கிறிஸ்துவும் ரோம வரலாற்று ஆசிரியர்களை பொறுத்தவரை ரோம சரித்திரத்தில் இடம்பெறக்கூடிய அளவிற்கு பிரபலம் உள்ளதாய் இல்லை. அவர்கள் சாம்ராஜ்யத்தின் தலைநகரான ரோமிலிருந்து கிறிஸ்தவ சமுதாயத்தினரை பற்றி எழுதும் போதே
இச்சமூகத்தின் ஆரம்ப கர்த்தாவாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளன. எனினும் இக்குறிப்புகள் இயேசு கிறிஸ்து உண்மையிலேயே பாலஸ்தீனாவில் வாழ்ந்தவர் என்பதை மறுக்க முடியாத உறுதியான ஆதார சான்றிதழ்களாய் உள்ளன. புகழ்மிக்க ரோம சாம்ராஜ்ய வரலாறு ஆசிரியர்களுக்குள் டசிட்டஸ் என்பவர் ஒருவர். இவர் அக்காலத்தைய ரோம சாம்ராஜ்ய மாகாணமான ஆசியாவில் ஆளுநராக பணிபுரிந்தார். இவரது சரித்திர நூல் கிபி 115 அளவில் எழுதப்பட்டுள்ளது. உலகிலேயே நம்பகமான ஒரு புராதன சரித்திர ஆசிரியராக டசிட்டியஸ் கருதப்பட்டார். இவர் தன் காலத்தைய சரித்திரத்தை சரியாக ஆராய்ச்சி செய்து பிழையின்றி எழுதியுள்ளார் என்பதை ஆராய்ச்சிகள் உறுதி செய்கின்றன. இவர் எழுதிய நூல்களில் 2 மூல பிரதிகள் மட்டுமே இக்காலத்தினருக்கு கிடைத்துள்ளன. இது அவர் எழுதிய சரித்திரங்களின் அரை பகுதி மட்டுமே. இதில் கிபி 64 ஆண்டில் ரோமில் ஏற்பட்ட பாரியா தீ விபத்தில் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ள பகுதியில் கிறிஸ்தவர்களை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை பற்றியும் எழுதப்பட்டுள்ளது. இத்தீ விபத்திற்கு காரணம் அச்சமயத்தில் இருந்த ரோம சக்கரவர்த்தியான நீரு என்ற மன்னனே என பொதுவாக நம்பப்படுகிறது. ரோம நகரில் தீ கொளுத்திய நீரோ தீச்சுவாலைகளையும் அதனால் மக்களுக்கு ஏற்பட்ட அல்லல்களையும் கண்டு ஆனந்தம் அடைந்ததாக கூறப்படுகிறது. ரோம் நகரம் தீப்பற்றி எரிந்தமைக்கு எவரும் தன்னை குற்றம் சாட்டிவிடக் கூடாது என்பதற்காக நீரோ ரோமில் இருந்த கிறிஸ்தவர்களே நகருக்கு தீ வைத்தனர் என வதந்தியை பரப்பிவிட்டு அவர்களை கடுமையான முறையில் தண்டித்தான். இதை பற்றி வரலாற்று ஆசிரியர் டசிட்டஸ் எழுதும் பொழுது, கிறிஸ்தவர்கள் என அழைக்கப்படும் மக்களே தீ விபத்திற்கு காரணம் என்றும் வதந்தியை பரப்புவதற்காக நீரோ அவர்களுக்கு கொடிய தண்டனைகளை கொடுத்தான். இச்சமூகத்தவரது ஆரம்ப கர்த்தர் கிறிஸ்து என்பவர். இவர் தைப்பெரிசுடைய காலத்தில் பொந்தியு பிலாத்து தீர்ப்பின்படி மரண தண்டனைக்கு அனுபவிக்கப்பட்டார் என குறிப்பிட்டுள்ளது. டைபெரியஸ் கிபி 14 முதல் 37 வரை ரோம சக்கரவர்த்தியாக இருந்தவன். பொந்தியு பிலாத்து கிபி 26 முதல் 36 வரை ரோம சக்கரவர்த்தியாக யூதேயாவை ஆண்டான். ரோம வரலாற்று ஆசிரியரான டசிட்டியஸின் இக்குறிப்பை அக்காலத்தில் உலக சரித்திரத்தில் இயேசு கிறிஸ்து இடம்பெற்றதாக உறுதியான ஆதாரமாக உள்ளது. இயேசு கிறிஸ்து சரித்திர நபர் என்பதை இன்னும் ஒரு ரோம சாம்ராஜ்ய வரலாற்று ஆசிரியருடைய நூல் அறியத் தருகிறது. செட்டோனியஸ் என்னும் இவ்வரலாறு ஆசிரியர் கிபி 120 அளவில் ரோம சக்கரவர்த்திகளின் வாழ்க்கை வரலாறை பற்றி ஒரு சரித்திர நூலாக எழுதியுள்ளார், லைவ்ஸ் ஆஃப் சீசர்ஸ். ரோம சக்கரவர்த்தியான கிளேதியு ராயனுடைய ஆட்சி காலத்தில் யூதர்கள் ரோமானியத்திலிருந்து வெளியேற்றப்பட்டதை பற்றி அவர் குறிப்பிடும்போது, கிறிஸ்து என்னும் ஒருவர் காரணமாக யூதர்கள் மத்தியில் கலகம் ஏற்பட்டது. இதனால் கிளேதியு ராயன் யூதர்கள் அனைவரையும் ரோமானியாவை விட்டு வெளியேறும்படி கட்டளையிட்டான் என குறிப்பிடப்பட்டுள்ளது. கிபி 49 அளவில் நடைபெற்ற இச்சம்பவம் பற்றி அப்போஸ்தலர் 18 அதிகாரம் 2 வசனத்திலும் நாம் இதை வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட யூதர்களை மற்ற யூதர்கள் துன்புறுத்தினதினாலேயே இந்த கலகம் ஏற்பட்டது. இச்சரித்திர குறிப்பில் இயேசு கிறிஸ்து மானிட சரித்திரத்தில் வாழ்ந்தார் என்பதற்கான ஆதாரமாய் உள்ளது. இதை நாம் யாரும் மறுக்க முடியாது. ரோம சாம்ராஜ்யத்தில் ட்ரஜான் என்பவர் சக்கரவர்த்தியாக இருக்கும் பொழுது பிளினி என்பவர் கிபி 111 ரோம சாம்ராஜ்யத்தின் மாகாணமான பெத்தனியாவில் ஆளுநராக நியமிக்கப்பட்டார். இவர் தன்னுடைய ஆட்சி காலத்தில் சக்கரவர்த்திக்கு பல கடிதங்கள் எழுதியுள்ளார். இவருடைய கடிதங்கள் இலக்கிய தரம் வாய்ந்ததாக இருந்ததோடு இவர் உலகிலேயே மிக பிரபலமான கடிதங்கள் எழுதினவராக கருதப்படுகின்றார். இவர் சக்கரவர்த்திக்கு எழுதிய ஒரு கடிதத்தில் தன் ஆட்சி பகுதியில் உள்ள கிறிஸ்தவர்களை எவ்வாறு தண்டிப்பது என்று சக்கரவர்த்தியிடம் ஆலோசனை கேட்டிருந்தார். அக்காலத்திலே மக்கள் ரோம சக்கரவர்த்திகளையே தெய்வமாக வேண்டியவர்களாயிருந்தனர். கிறிஸ்தவர்கள் சக்கரவர்த்தியை வழிபடவில்லை என்பதனால் அவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதை அறியாமல்
பிளினியஸ் சக்கரவர்த்திக்கு எழுதிய கடிதத்தில் கிறிஸ்தவர்கள் என அழைக்கப்படுபவர்கள் வாரத்தில் ஒரு நாள் ஒரு இடத்தில் கூடி கிறிஸ்து என்னும் ஒருவரை தெய்வமாக கருதி அவருக்கு பாடல்களை பாடுகின்றார்கள் என குறிப்பிட்டுள்ளார். இயேசு கிறிஸ்து சரித்திரத்தில் வாழ்ந்தவர் என்பதை உறுதியாக நம்பி அவரை வழிபட்ட மக்கள் அக்காலத்தில் இருந்ததை இக்கடிதத்தின் மூலம் அறிந்து கொள்ளலாம். ரோம சாம்ராஜ்யத்தில் 2ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த லூசியன் என்பவன் கிறிஸ்தவர்களை நிந்தித்து பேசியவன். இவன் இயேசு கிறிஸ்துவை பற்றி எழுதும்போது உலகிற்கு ஒரு புதிய மார்க்கத்தை அறிமுகப்படுத்தியதினால் இயேசு கிறிஸ்து என்பவன் பாலஸ்தீனாவில் சிலுவையில் அறையப்பட்டவன் என குறிப்பிட்டான். இயேசு கிறிஸ்துவை நிந்தித்த இந்த மனிதன் கூட இயேசு கிறிஸ்து இவ்வுலகில் வாழவில்லை என கூறவில்லை. மாறாக இயேசு பாலஸ்தீனாவில் வாழ்ந்தார் என்பதையே அவன் குறிப்பிட்டுள்ளான். இயேசு கிறிஸ்துவை பற்றி நல்ல அபிப்பிராயம் இல்லாதவர்களும் கிறிஸ்துவ மார்க்கத்தை கடுமையாக எதிர்க்கிறவர்களும் கூட இயேசு கிறிஸ்துவின் வாழ்வையும் மரணத்தையும் சரித்திரத்த சம்பவங்களாக குறிப்பிட்டு உள்ளனர் என்பதை இந்த குறிப்புகளின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம். முதல் 2 நூற்றாண்டுகளில் இயேசு கிறிஸ்துவின் பரம எதிரிகள் கூட இயேசு கிறிஸ்து பாலஸ்தீனாவில் வாழ்ந்ததை மறுதலிக்கவில்லை. இதுவே இயேசு கிறிஸ்து ஒரு சரித்திர நபர் என்பதற்கான போதுமான ஆதாரமாகவே உள்ளது. ரோம சாம்ராஜ்ய சரித்திர குறிப்புகளில் இயேசு கிறிஸ்துவை பற்றி ஒரு சில குறிப்புகளே உள்ள போதிலும் இதனை எழுதியவர்கள் இயேசு கிறிஸ்து உண்மையிலேயே யார் என்பதை அறிந்தவர்களே. அவர்களுடைய குறிப்புகள் 1ஆம் நூற்றாண்டிலேயே இயேசு கிறிஸ்து ரோம சாம்ராஜ்யத்தில் முழுவதும் பரவியிருந்தார் என்பதையும் கிறிஸ்தவ மார்க்கத்தின் ஆரம்ப கர்த்தாவாகிய இயேசு கிறிஸ்து மானிட சரித்திரத்தில் வாழ்ந்தவர் என்பதையும் மறுக்காமல் இதை முற்றிலுமாக அங்கீகரிக்கிறது. ரோம சரித்திர குறிப்புகளில் ஒன்று கூட இயேசு கிறிஸ்து ஒரு சரித்திர நபர் இல்லை என்று எண்ணத்தை தோற்றவில்லை. அனைத்தும் அவர் ஒரு சரித்திர நபர் என்பதையே சாட்சி கூறுகின்றது. சரித்திர நாயகன் இயேசு.